ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு 2 நிமிஷத்துல ஒரு ஹெல்த்தியான சட்னி கிரீன் ஆப்பிள் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு சட்னி செய்யறதுக்கு நான் ஒரு சின்ன கிரீன் ஆப்பிள் எடுத்திருக்கேன். இதுல கொட்டையை மட்டும் எடுத்துட்டு தோலோட சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் எடுத்துட வேண்டாம், தோல்லையும் நம்மளுக்கு சத்து இருக்கு. கிரீன் ஆப்பிள்ல விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்கு. இந்த ஆப்பிளை நம்ம ராவா சேர்த்து சட்னி அரைக்கிறதுனால இதனோட சத்துக்கள் நமக்கு முழுமையா கிடைக்கும். சட்னி செய்யறதுக்கும் ரொம்ப டைம் ஆகாதுங்க. ஆப்பிள் கட் பண்ற டைம் மட்டும்தான். இது 2 நிமிஷத்துல சட்னி செஞ்சிடலாம். ஆப்பிள் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். ஆப்பிள்ல பாத்தீங்களா இனிப்பு புளிப்பு சுவை இருக்கும். அதனால நம்ம புளி எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்திட வேண்டாம். 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துனா போதும். இந்த மாதிரி சட்னியை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த கிரீன் ஆப்பிள் சட்னி பார்த்தீங்கன்னா கட்லெட், சமோசா, பன்னீர் டிக்கா, சிக்கன் டிக்காவுக்குலாம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நேச்சோஸ் பொட்டேட்டோ சிப்ஸ்க்கெல்லாம் டிப்பா யூஸ் பண்ணி சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.